ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ அந்த சம்பவம் நடந்த ரெஸ்டாரண்ட் நோட்டை விட்டுட்டு இருக்கா, ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு. அங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அவனுக்கு கிடைக்குது. அது டேமேஜ் ஆகல, நேச்சுரலா தான் எரிஞ்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்ப அங்க வர ஆபீசர் இருந்துட்டு இதை கண்ணால பார்த்த விட்னஸ் சொன்னதை வச்சு விடிகாலையில 4 மணிக்கு நெருப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று எலக்ட்ரிசிட்டி ட்ரிப்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏர் கண்டிஷனில் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ இருந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் ஆன மாதிரி தெரியல, ஏன்னா இங்கே இருக்கிற எந்த பிளக்குமே டேமேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு யாராவது பர்பஸ்ஃபுல்லாக நெருப்பு வச்சிருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அந்த ஆஃபீஸர் பாசிபிலிட்டி இருக்கு, பட் எவிடன்ஸ் கிடைக்காம எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வர ஜூனியர்காரன் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவர் பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நம்ம சீனியர் அங்கே தான் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு வெளியே ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பும் போது பயவுல நடக்க தெரியாம தட்டி தடுமாறி உளுந்து தவிழ்ந்து எந்திரிச்சு போறான். இதை பார்த்துட்டு இருந்த அங்க இருக்கிற ஆபீசர் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து, என்ன சார் டீம் வச்சிருக்கீங்க, பொதுமக்கள் தான் கிரைம் சீனை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, உள்ள அலோவ் பண்ணாம இருந்தா உங்க டீம்காரனே நார் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மின் இருந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த கடையில எதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு அங்க பார்த்தியா அந்த லொகேஷன்ல ஒரு சிசிடிவி இருந்துச்சு, நேத்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது நான் பார்த்து அதை ரிட்ரீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இங்க இருக்கிற ஆபீசர் ஹீரோக்கெல்லாம் சந்தேகம் என்னன்னா, எதுக்கு அந்த பொண்ணு தனியா இந்த ரெஸ்டாரண்ட்ல நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த கோச் ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப அவர் சீனியர் கிட்ட, என் பொண்ணுக்கு சிக்கனே பிடிக்காது, ஒர்க் பண்றதுக்கு எந்த ஆளுகளுமே செட் ஆகலைங்கிறனால தான் என் பொண்ணு வாலண்டரியா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீனியர் இருந்துட்டு, நீ எனக்கு கோச்சா இருக்கும் போது அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா, நடக்கிறது எதுவாக வேணா இருக்கட்டும், முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா உன் பொண்ணு பொழைச்சி வருவா அப்படின்னு இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஹீரோக்கு கால் பண்ணி, அந்த பொண்ணோட ரிசல்ட் வந்துருச்சு, அவ பின்னாடி தலையில யாரோ அடிச்சிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா யாரோ பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிக்கல, அது முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மின் அவ கலெக்ட் பண்ண விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ஜி வாங் அப்படிங்கிற அந்த பார்ட் டைமர் தான் காலையில நெருப்பு பிடிச்சதை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சீனியருக்கு சந்தேகம் வருது, அவன் ஏன் 4 மணிக்கு அந்த பக்கம் வரணும்னு. ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிற ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அவன் அந்த டைம்ல வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணு அன்கான்சியஸா இருக்கிறத பார்த்து அவன் தான் இந்த நெருப்புக்குள்ள இருந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்கிற விஷயத்தையும் அவ சொல்றா. அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு என்ட்ரி இருக்குன்னு கேட்கும் போது மெயின் டோர் ஒன்று, அதுக்கப்புறம் பேக் சைட்ல கிச்சன் பக்கத்துல ஒரு டோர், மொத்தம் 2 டோர் இருக்கு. அந்த 2 டோர்லயுமே கீபேட் லாக் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 கீபேட் லாக்குமே டேமேஜ் ஆகல அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அப்போ கண்ணாடிக்காரன் இருந்துட்டு கன்ஃபார்மா பாஸ்வேர்டு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் உள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு, இல்ல விண்டோ வழியில வரக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லா விண்டோவும் உடஞ்சு கிடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆனா ஹீரோ விடுவானா, உள்ள எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தனால, ஹீட் அதிகமா இருந்தனால விண்டோ எல்லாம் பிரேக் ஆயிருக்கு, கண்டிப்பா வெளியே இருந்து அந்த விண்டோ உடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறான். மறுபடியும் கண்ணாடிக்காரர் இருந்துட்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க கண்டிப்பா கம்மியான ஆளுகளா தான் இருக்கணும், ஓனர் அவர் பொண்ணையும் சேர்த்து சொல்றான். இதை கேட்கிற சீனியர் கோவம் வந்துருது, எவ்வளவு தைரியம் தான் நீ ஓனர் மேலேயே பழி போடுவ அப்படின்னு கோவப்படுறாரு. அவன் ஒரு காலத்துல கொரியாவோட ஃபர்ஸ்ட் ஃபெதர் வெயிட் சாம்பியன்ரா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, நம்ம டீம் மேல கோவப்படாத ராஜா, அவன் அப்சர்வ் பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு சஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல சீனியருக்கு இன்னும் கோவம் வந்துருது. ஹீரோன்னு கூட பார்க்காம, அவன் சஸ்பெக்ட் கிடையாது, விக்டிம், அவன் பொண்ணு இந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எவனோ ஒருத்தன் சொந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லன்னு தீ வைப்பானா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ்ல 50% கேஸ் உள்ள இருக்கிறவங்க செஞ்ச வேலையினாலதான் நடந்திருக்கு, அதனால உங்க கோச்சா இருந்தாலும் அவரு நம்ம சஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறான். சீனியருக்கு ஹீரோ மேல செம கோவம் வருது, இருந்தாலும் கேப்டனா போயிட்டானே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பேசாம இருக்காரு. அப்ப திடீர்னு ஜூனியர்காரன் அங்க இருக்கிற டிராயிங்கை பார்த்து, பின்னாடி ஒரு டோர் இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா மின் இருந்துட்டு, தப்பா நினைக்காத தம்பி, மார்க்கர் தீந்து போச்சு, அங்க ஒரு செவர் இருக்கிறதா நீங்களா கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த கோச்சோட பொண்ணை பத்தி என்னென்ன விஷயத்த கேதர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும் போது கண்ணாடிக்காரர் வந்துட்டு, அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, அவ பக்கத்துல இருக்கிற ஏதோ யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டு இருந்திருக்கா, இப்ப லீவ்ல இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். சரிடா, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்கும்போது
ஜூனியர் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்டோட என்ட்ரன்ஸ்ல எந்த சிசிடிவியும் கிடைக்கல, பட் பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருந்து ஒரு சிசிடிவி கலெக்ட் பண்ணிருக்கேன்னு ப்ளே பண்ணி காட்டுறான். அதுல கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்ல நெருப்பு பிடிக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி சஸ்பீஷியஸா ஒரு ஆள் நடந்து போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ மின் இருந்துட்டு இந்த ஆளை பத்தின விஷயத்த நான் கேதர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு அந்த பொறுப்பை அவ ஏத்துக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு கண்ணாடிக்காரனையும் ஜூனியரையும் பார்த்து அந்த ஓனரோட பொண்ணு அன்னைக்கு நைட்டு என்னென்ன பண்ணாங்கிறத நீங்க கேதர் பண்ணுங்க அலாட் பண்றான். அதுக்கப்புறம் சீனியரை பார்த்து அவர் உங்க கோச்சுன்னு எங்களுக்கு புரியுது, பட் உங்க பர்சனல் ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு இந்த கேஸ்குள்ள வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் வார்னிங் பண்ணிட்டு கிளம்புறான். இருந்தாலும் சீனியருக்கு மனசு கேட்கல. அந்த பாக்ஸிங் அகாடமில இப்ப ஜூனியர்கார ஒருத்தன் தானே கோச்சா இருக்கான். சோ அவங்கிட்ட வந்து இவர் கோச்சை பத்தி விசாரிக்கிறாரு. அவர் எப்போவாவது வருவாருங்க, மற்றபடி பெருசா கான்டாக்ட் இல்ல, சிக்கன் வாங்கும் போது அவர் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். சரிடா, அவர் லைஃப் டைம் கோச்சா இருக்கிறதா ட்ரீமா வச்சிருந்தாரு, அப்புறம் ஏன்டா அந்த ஜாபை குவிட் பண்ணாருன்னு கேட்கும் போது இப்ப கோச்சா இருக்கிற பையன் இருந்துட்டு அது ரொம்ப பெரிய கதைங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சோ அவரு குவிட் பண்ணல, எல்லாருமே அவர் துரத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப கரெக்டா அந்த இடத்துல தான் அந்த ஜீவுங்கிற பையனும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இவர் என்னதான் இருந்தாலும் பழைய சாம்பியன் இல்லையா, சோ எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு, ஏன் தம்பி அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபயர் ஆனது நீதான் ஃபர்ஸ்ட் பாத்தியாமா, நீதான் ரிப்போர்ட் பண்ணியான்னு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் அந்த நெருப்புல அன்கான்சியஸா இருந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வந்து காப்பாத்தினதே இவன் தான், அதனால சீனியர் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அப்ப அந்த பையனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என்னோட கடமையை தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப அந்த ஜூனியர் கோச் இருந்துட்டு பாவங்க இந்த பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், உடம்பு சரியில்லாத ஒரே ஒரு பாட்டி, படிக்கிறதுக்கும் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். அப்ப நம்ம கோச் தான் இவன் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறத பார்த்து பாக்ஸிங்க்கு இவனை டைவர்ட் பண்ணி விட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ல இவன் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இத கேட்கிற சீனியருக்கு இந்த பையன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம கோச் இந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல உங்களே பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜூனியர் கோச் இந்த இடத்துல மென்ஷன் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம சீனியர் இருக்கிற கோவத்துல வெறித்தனமா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவர் லைஃப்ல நடந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம சீனியரும் பணத்துக்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் போயிருக்காரு. அப்ப அங்க வந்த கோச் இருந்துட்டு நம்ம சீனியரை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, இதுக்கு மேல இதெல்லாம் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், என்ன நடந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லிடான்னு கொஞ்சம் அமௌண்ட்டையும் கொடுத்து உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த சமயத்துல நம்ம சீனியர் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா கோச்சும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு அப்படிங்கிறது சீனியருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அவர் வாங்கல. ஆனா கோச் இருந்துட்டு நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டாம், அதுக்கு பதிலா நேஷனல் டீம்ல வந்து ஜாயின் பண்ணு, உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, உன்னை நான் கைட் பண்றேன், எனக்காக ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கி என் கையில கூடு, அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எப்படியோ போக வேண்டிய நம்ம சீனியரோட லைஃபை மாத்தினதே அந்த கோச் தான். அதை நினைச்சு பார்த்து பைபிள் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர ஒரு குண்டு பையன் இருந்துட்டு, சார் நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அது என்னோட தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்லிடுறா. இவருக்கு மூஞ்சியே இல்ல. ஐயோ சாரிப்பா தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டவல் எடுத்து மூஞ்சி துடைக்கிறாரு. அப்ப மறுபடியும் அந்த குண்டு பையன் இருந்துட்டு அந்த டவலும் என்னோடதுதான் அப்படின்னு சொல்றான். கடைசி வரைக்கும் நம்மால எதுவுமே கொண்டு போலையாட்டு இருக்கு அந்த ஜிம்முக்கு. இவருக்கு வேற எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. டேய் ரொம்ப நாள ஜிம்ல உன்னை பார்த்துட்டு இருக்க, உடம்பே குறைய மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பிங் நல்லா பண்றான்னு சொல்லி மிரட்டி அவனே வேலை வாங்கிட்டு இருக்காரு நம்ம சீனியர். அதே நேரத்துல கண்ணாடிக்காரன் லேட் நைட் ஆயிடுச்சுன்னு குழந்தைங்களை எழுப்பக்கூடாதுன்னு பதுங்கி வீட்டுக்கு வரான். பட் அவன் ஒய்ஃப் மட்டும் கண்ணை முழிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் ஒய்ஃப் இருந்துட்டு பாசத்தை பொழியிறங்கிற பேர்ல குழந்தைங்களை எழுப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தையோட பர்த்டே வேற வரப்போகுது, அவளுக்கு டைனோசர்னா ரொம்ப பிடிக்கும், எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கான், டீரெக்ஸ் மட்டும் மிஸ் ஆகுதாமா, அதுதான் இந்த பர்த்டேக்கு எதிர்பார்க்கறா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ கண்ணாடிக்காரன் வந்துட்டு கவலைப்படாத, என்னாலும் சரி அந்த பொம்மையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாசத்துல குழந்தைங்களை பார்க்கலான்னு வந்தவன் அங்க இருக்கிற ஒரு கார் மேல காலை வச்சிடறான். அது கையமுயான்னு கத்த ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டு அங்க இருக்கிற கேக்டஸ் பொம்மை வேற ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் தான் வந்து மண்டையா கொட்டி அவனை வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதே டைம்ல ஹீரோவை பார்த்தா தன்னந்தலைமையில ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு, அதுல ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்கா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்மால் மலைக்கு ஒதுங்கி நிற்கும் போதுதான் அந்த பொண்ணும் அங்க வந்திருக்கா. நம்ம ஆளுக்கு பார்த்தோன்னே கப்புன்னு பிடிச்சிருச்சாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நிறைய மீட் பண்ணிருக்காங்க, நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் டே மின் இருந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒருத்தன் கேப்சர் ஆயிருப்பான் பாத்தீங்களா, அவன் போட்டோவை காமிச்சு அங்க ட்வின் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் விசாரிக்கிறா. அங்க 2 லேடிஸ் இருக்காங்க. 2 பேரும் அச்சாசலா ஒரே மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் ட்வின் ரெஸ்டாரண்ட் பேர் வச்சிருக்காங்களாட்டு இருக்கு. ஸோ மின் இந்த ஆளை பத்தி விசாரிக்கும் போது, இது வேற யாரும் இல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் அப்படின்னு சொல்றாங்க. மின்னுக்கே ஒன்றும் புரியல.
ஆக்சுவலாக கோச்சோட ரெஸ்டாரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே தான் லக்கி சிக்கன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றது, ஒரு கட்டத்தில் அவனோட ரெகுலர் கஸ்டமர்லாம் இந்த கோச்சோட ரெஸ்டாரண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எது நடந்தாலும் இந்த லக்கி ரெஸ்டாரண்ட் ஓனர் கோச் கிட்ட வம்பிழுத்துட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே டைம்ல ஜூனியரும் கண்ணாடிக்காரனும் கோச்சோட பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே அவளோட ஃப்ரெண்டை விசாரிக்கிறதுக்காக காலேஜ் லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு இங்கதான் இருக்கேன்னு சொன்னா போன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தேடி தேடி பாக்குறாங்க. இவனுங்களால கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் ஜூனியர்காரன் கால் பண்ணும்போது அந்த பொண்ணு அட்டன் பண்ணிடுறான். ஆனா லைப்ரரியில இருக்கிறதுனால அந்த பொண்ணு ரொம்ப சவுண்ட் கம்மியா பேசுறான். ஜூனியர்காரனும் கம்மியாவே பதில் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற கண்ணாடிக்காரனுக்கே கோவம் வந்துரு மாட்டிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தா போனே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட போய் கோச்சோட பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு ஸ்டூடெண்ட், சார் இது லைப்ரரி, இங்க எல்லாம் யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்களே மிரட்டிட்டு இருக்கான். இவனுக்கு யாருன்னு தெரியாம. இவனுங்களும் தான் போலீஸுங்கிறத மறுத்து, ஐயா மன்னிச்சிருங்க தெரியாம சத்தம் போட்டுட்டோம், இதுக்கு மேல சத்தம் போட மாட்டோம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரிகிட்ட கொஞ்சம் வெளியே வர முடியுமா, உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லும் போது எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல மின்ன அந்த ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க ஏதோ பாட்டில் ஆயில் மாதிரி இருக்கு, எடுத்து ஸ்மெல் பண்ணா மொத்தமா கொமட்டிட்டு வந்துரு மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட். ஒரு வழியா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரையும் பார்த்தறா. ஆள் நல்லா பல்கா மலமாடு மாதிரி இருக்கான். மின்னு இருந்துட்டு, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன், பக்கத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதை பத்தி சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லும்போது அந்த ஆள் ரொம்ப ரூடா பதில் சொல்றான். அப்ப அந்த ஆளோட நெத்தியில ஏதோ தீக்காய மாதிரி இருக்கிறத மின்னு நோட் பண்றா. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருந்துட்டு, ஏமா அடிப்பட்டவனை விசாரிக்கிறத விட்டுட்டு இங்க என்னை வந்து விசாரிச்சுட்டு இருக்கே, என்னையவே சந்தேகப்படுறியா அப்படின்னு போலீஸ்காரியவே மிரட்டுறா. கடுப்பான மின்னு பக்கத்துல சாப்ஸ்டிக் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, அது மேல கையை வச்சு ஒரு நசுக்கிட்டு இவனை பார்த்து முறைப்பா பாருங்க. நல்லா மண்புழுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கா இவ. அவன் மலமாடு மாதிரி இருக்கான், கையில கத்தி வேற வச்சிருக்கான். அவ்வளவுதான் இன்னைக்கு மின்னோட கதை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கும் போது அந்த மலமாடு கத்தியை கீழே போட்டுட்டு, மேடம் சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குது இந்த மலமாடு. அதே நேரத்தில் இங்க ஜூனியரும் கண்ணாடிக்காரனும் லைப்ரரிக்குள்ளேயே அந்த பொண்ணு கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கானுங்க, எப்ப கடைசியா அந்த கோச்சோட பொண்ணை பார்த்தேன்னு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு, அதுக்கு முன்னாடி நாள் நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், லேட் நைட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு, எல்லாருமே எங்க வீட்டுல ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா கோச்சோட பொண்ணு இருந்துட்டு, நான் படிக்க வேண்டியது இருக்கு அதனால ரெஸ்டாரண்ட்லயே போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. பாவங்க இவங்க குசு குசுன்னு ரொம்ப அமைதியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் கூட அந்த ஸ்டூடெண்ட்கார பொங்கிட்டு இருக்கான், ஒரு லைப்ரரியில இவ்வளவு சவுண்டு கேட்டா நான் எப்படி படிச்சு IAS ஆபீசர் ஆக முடியும் அப்படின்னு. இவனுங்களும் அவன் கோவப்படுறதுக்குலாம் அமைதியா பயந்து போய் சவுண்டை கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 0க்கு வந்துடுறானுங்க. ஆனாலும் அந்த ஸ்டூடெண்ட்காரன் விடுற மாதிரி இல்ல. இந்த வயசுலயே பிரஷர் சுகரெல்லாம் இருக்க மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு பொங்கறான். சரி இதுக்கு மேல பேசினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஜூனியர்கான பேப்பர்ல எதோ எழுதி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இந்த பொண்ணு என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா, கவலைப்படாத இன்னைக்கு எக்ஸாம்ல நீ நல்லா மார்க் வாங்குவ அப்படின்னு ஜூனியர்கான எழுதி கொடுத்துருக்கான் லூசு பையன். இப்ப நம்மளுக்கு சீனியர் தான் காட்டுறாங்க. அந்த ஃபாரன்சிக் ஆபீஸ்ல தான் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி தான் ரெஸ்டாரண்ட் இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல அந்த கோச்சோட பொண்ணோட ஐடி கார்டு, மொபைல் எல்லாமே இருக்கு. இதை பார்க்கும்போது பைபிள இன்னும் அப்செட் ஆகுறாரு. அப்ப கரெக்டா அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் லேடி வேற அங்க வந்துடுறாங்க. மேடம் மொபைல் எல்லாம் இப்படி எரிஞ்சு போய் கிடக்குதே, இதுல இருந்து ஏதாவது டேட்டா எடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருந்துட்டு, மொபைல் இருந்து எடுக்கிறது கஷ்டம், பட் கவலைப்படாதீங்க, கிளவுட் ஸ்டோரேஜ்ல அந்த பொண்ணு சேவ் பண்ணி வச்சிருக்கா, அதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீனியருக்கு கிளவுட்னால என்னன்னு தெரியலையாட்டு இருக்கு. ஐயே இவன் ரொம்ப அவுடேட்டடா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு, கிளவுடுனா ஒருவேளை பீரா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் காண்டாயிருது. டே அவுடேட்டட் அவதாரம் இங்க கொஞ்சம் வான் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க மொபைல்ல என்னென்ன போட்டோஸ் எடுத்தாலும் கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஆன்லைன்ல பேக்கப்பா சேவ் ஆகுண்டா அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல அந்த பொண்ணோட கேலண்டரை பார்க்கும் போதுதான் 29th ஜீவான் சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பர்த்டேங்கிறத அவன் மார்க் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிய வருது. அந்த ஜீவான் பொண்ணு வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஜூனியரும் கண்ணாடிக்கண்ணும் லைப்ரரியில போய் மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுக்காரி தான் அது. ஸோ இந்த விஷயத்த சீனியர் பார்க்கும் போதே இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த பொண்ணு உள்ள இருக்கும் போதே பர்பஸ்ஃபுல்லா யாரோ பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்குன்னு அந்த விஷயமும் மின்னு கலெக்ட் பண்ண விஷயத்த சொல்லியிருப்பா. கண்டிப்பா கல்பிரேட் வெளியாளா இருக்க சான்ஸ் கிடையாது, அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்ச ஆளா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கண்ணாடிக்காரனும் சொல்லி இருந்திருப்பான், பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க அதிகமான ஆள் கிடையாது, ஓனரோட பொண்ணையும் சேர்ந்து சில பேருக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும்னு. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாராட்டு இருக்கு. ஏதோ ஒன்று அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, என்னன்னு காட்டல. ஆனா இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.